நண்பர்களுக்கு வணக்கம். மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு மேலே போயிட்டே இருந்தது, மறுபடியும் இறங்குது. சரி, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பாருங்கள், ஒரு மெசேஜ் வருது ஓஐ பல்ஸ் டீம்லேருந்து. டூ நாட் ட்ரேட் இஃப் யூ ஹேவ் அச்சீவ்ட் 1% ப்ராஃபிட் டார்கெட். Follow risk management rules. Always respect stop loss while trading. Overcome greed and fear by following position sizing rules. OI Pulse team. அதாவது நீங்கள் 1% ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட மாதத்துக்கு 20% கிடச்சிரும். ஷேர் மார்க்கெட்டில் 99% ஆஃப் பீப்புள் ஃபெயிலியர். அந்த அக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடில் புட்டில் $848 மார்க்கெட் ப்ரைஸில் போட்டிருக்கோம். 874க்கு வெளியே வந்திருக்கோம். இந்த 848 874 அப்படியே ட்ரேட் புக் பார்த்தோன்னா 848 870 மாறி இருக்கு. ஸோ அதில் கூட ஒரு 4 பாயிண்ட் குறைஞ்சிருக்குது. ஓகே, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26,000 25,500 26,000. இந்த 26,000க்கு 1% 2% அப்படி கால்குலேட் பண்ணும்போது சராசரியாக ஒரு 2% கிடச்சிருக்கு. ஸோ அங்கே அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது 1% உங்களுக்கு கிடைச்சாலே ஹாப்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஓரளவுக்கு டவுன் டைரக்ஷனாக இருக்குது. ஆனால் ஐசிசி பேங்க் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிளாகி நிற்கிது. இங்கே குறைஞ்சிட்டே இங்கே அதிகமாக இருக்குது, இங்கேயும் குறைஞ்சிருக்கு, இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டு ஒரு புட்டு சைடு ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நாம் வெளியே வந்ததை விட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட, ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே போயிருக்கு. இருந்தாலும் நாம் இதுக்கு எமோஷன் ஆகக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகிறது அப்படிங்கிறதும் வெளியே வர்றது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டு அவ்வளோ சாமானியமாக, அதாவது இந்த மாதிரி வேறு வேறு ட்ரெண்டில் இருக்கும்போது இது ஒரு ஆக்சுவலாக சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் கணக்கு. இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த அக்கேஷனில் கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு 1% ப்ராஃபிட் கிடைச்சா போதுன்ட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 100க்கு 3 ரூபா, 1000க்கு 30 ரூபா, 10,000க்கு 300 ரூபா அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது 3% கிடைக்கல, ஒரு 2% வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுவே பெரிய விஷயந்தான். ட்ரேடை லாஸ் ஆகாமல் நம்ம கற்றுக்கிட்டு, இப்போ இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், இதேமாரி லாஸ் ஆகாமல் கற்றுக்கிட்டு அந்த பையிங் குவான்டிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட்டு அதிகமாக வரும். ஸோ அதில் மெயின் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இதோட பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிறப்ப 874 எக்ஸிட் ஆனால் கூட 871 போய் விழுந்திருக்கு. பட் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது எல்லாமே முழு அளவில்
சப்போர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இங்கே புட்டுக்கு வந்து அப்படியே செமையாக இருக்குது. அப்போது நமக்கு இந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம். பட் அது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு தான் தெரிய வரும். வருஷத்துக்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 12%, அதாவது மாதத்துக்கு 1% லாபம் கிடைச்சாலே நமக்கு நிறைய லாபம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. நாம் இன்னும் நிறைய பயிற்சி எடுத்தோம்னா இந்த கேண்டில் 723 1000 வரைக்கும், இல்லை 1023 ஒரு 300 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான பயிற்சி நம்மளுக்கு கைகூடி வரும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிஸ்க்கு அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த 1% ப்ராஃபிட் டார்கெட் அப்படிங்கிற காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த செகண்ட் பார்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.